இந்த விக்ரமுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடியோ எங்களை அவமானப்படுத்துவா என்று அவர்களை பார்த்து மனதிற்குள் கோபப்பட்டான் பவன். பன்னீர், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, இவங்களை ஏதாவது பண்ணு என்று கோபமும் அழுகையும் கலந்த தொனியில் பன்னீரை பார்த்து கத்தினான். ஆனால் பன்னீர் இங்கே நடந்ததை எல்லாம் பார்த்து திகைத்து போய் நின்று கொண்டிருந்தவன் பவனின் வார்த்தைகளை கேட்டதும் டக்கென சுய நினைவிற்கு வந்தவனைப் போல திரும்பி பவனை பார்த்தான். பன்னீர், நீ தானே எங்களை இங்கே கூட்டிட்டு வந்த. உனக்கு எங்களுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லாதவ மாதிரி இப்படி நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உன் கண்ணு முன்னாடியே எங்களை அடிக்கிறாங்க, பார்த்துக்கிட்டு சும்மா நிற்கிற. இதே உனக்கு நடந்திருந்தது, நாங்கள் இப்படி சும்மா நின்றுட்டு இருந்தா உனக்கு எப்படி இருக்கும்? ஏதாச்சும் பண்ணு பன்னீர் என்று சம்யுக்தா அவனை தூண்டி விடுவது போல பேசினாள். அதையெல்லாம் கேட்டு பன்னீரின் முகம் கோபத்தில் சிவந்தது. ஆனால் ஆனந்த் அவனை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் அவனை போட்டு அடிக்க உடனே அவனுடைய பாடிகார்ட்ஸ் முன்னால் வந்து பன்னீரை போட்டு புரட்டி எடுத்தார்கள். பன்னீரால் அந்த அடியை சமாளிக்க முடியாமல் அழுது கதறிக்கொண்டிருந்தான். அருகில் நின்றிருந்த சம்யுக்தாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. அதற்கு மேல் ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் அப்படியே திணறியபடி நின்றிருந்தாள். பவனும் கிட்டத்தட்ட அதே நிலையில்தான் இருந்தான். அப்போது ஆனந்த் விக்ரமின் பக்கம் திரும்பி, விக்ரம் சார், அவங்க உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு ஐ எம் ரியலி சாரி, நான் உங்களை சமாளிச்சுக்கிறேன், நீங்க மேல போங்க என்று ஆனந்த் மரியாதையுடன் விக்ரமை பார்த்து சொன்னான். உடனே விக்ரம் ஏதும் பேசாமல் சிரித்தபடி பவனின் அருகில் வந்தான். பவன் பயத்தில் 2 அடிகள் பின்னால் செல்ல, நான் நினைச்சா உன்னை சென்னையில மும்பையில மட்டும் இல்ல, இந்த உலகத்துல நீ எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு நிமிஷத்துல தூக்கிட முடியும். இந்த விக்ரமோட ஒரு பக்கத்தை மட்டும் தானே பார்த்துருக்க, இன்னொரு பக்கத்தை பார்த்தா தாங்க மாட்டேன். இனிமே இந்த மாதிரி குறைக்கிற நாய்களெல்லாம் கூட்டிட்டு வந்து என்கிட்ட ரவுசு பண்ணிக்கிட்டு இருந்த எல்லா தடவையும் இதே மாதிரி விட்டுட்டு போக மாட்டேன் என்று கோபமாக அவனுக்கு மட்டும் கேட்கும் தொனியில் சொன்னான் விக்ரம். அதை கேட்டதும் பவன் ஏதும் பேசாமல் எச்சிலை விழுங்கியபடி அமைதியாக அப்படியே நின்று கொண்டிருந்தான். பவனின் முகத்தில் இருந்த பயத்தை பார்த்த சம்யுக்தாவுக்கு விக்ரம் அவனை ஏதோ மிரட்டுகிறான் என்பது மட்டும் நன்றாக புரிந்தது. தேவையில்லாமல் ஏதாவது பேசி அவனுடைய கோபத்தை தன் பக்கம் திருப்பாமல் அமைதியாக இருப்பதே நல்லது என்று நினைத்த சம்யுக்தா அந்த இடத்தில் ஏதும் பேசவில்லை. ஆனால் விக்ரம் பவனிடம் கோபமாக பேசிவிட்டு அதே கோபத்தோடு சம்யுக்தாவின் பக்கம் திரும்ப அவளுக்கு பயத்தில் உயிரே போய்விட்டது. அமைதியாக அப்படியே நின்று கொண்டிருந்தாள். ஆனால் விக்ரம் அவளிடம் ஏதும் பேசாமல் லேசாக முறைத்தபடி அங்கிருந்து கிளம்பினான். விக்ரமும் லம்போவும் 3வது மாடியில் இருக்கும் பிரசிடென்ட் ஆபீஸிற்கு சென்றார்கள். அதன் பிறகு ஆனந்த் அவர்கள் எல்லோரையும் பிடித்து அந்த பில்டிங்குக்கு வெளியே தள்ளினான். விக்ரமுக்கு ஏற்பட்ட அவமானத்தை தடுக்க முடியாததை நினைத்து ஆனந்த் கொஞ்சம் சங்கடமாக உணர்ந்தான். வெளியில் வந்ததும் பன்னீர் கோபமாக, இனி எந்த காரணத்தை கொண்டும் இவங்க கூட நான் சமரசம் பண்ணிக்க மாட்டேன். எப்பவும் விக்ரம் தான் என்னோட முதல் எனிமி. என்னை எவ்வளவு அவமானப்படுத்திருக்கவங்கள நான் பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன். கூடிய சீக்கிரமே இந்த பன்னீர் யாருன்னு அவங்க பார்க்க போறாங்க. அப்போ ஏன் என் மேலே கை வச்சோன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அவங்கள மாதிரி நான் விட்டுட்டுலாம் போக மாட்டேன். எனக்கு பண்ணின அவமானத்தை நினச்சி அவங்க வாழ்க்கை முழுவதும் வருத்தப்படுற மாதிரி ஒரு காரியத்தை நான் பண்ணாமல் விட மாட்டேன் என்று மனதிற்குள் சொல்லி கொண்டான். அவங்க இருக்கிற தைரியத்தில் தான் இந்த விக்ரம் இதெல்லாம் பண்ணுறான். உண்மையிலே இந்த விக்ரம் எதுக்கும் லாயக்கே இல்லை. கிருஷ்ணா குடும்பத்தில் இருக்கிற அந்த செக்ரட்டரியை தன் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிறான். இதுக்கெல்லாம் நீ அவனை பழி வாங்கணும். அவனுக்கு தேவையான பாடத்தை நம்ம கற்றுக் கொடுக்கணும். நமக்கு நடந்த அவமானத்தை விட 2 மடங்கு அதிகமாக அவனுக்கு நடக்கணும் என்று சம்யுக்தா அவர்கள் இருவரையும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல இன்னும் கோபப்படுத்துவது போல பேசினாள். பன்னீர் கோபத்தில் என்ன பேசுவதென்று தெரியாமல் அப்படியே திகைத்து போய் நின்றிருந்தான். விக்ரம், ஆனந்த் 2 பேரையும் இதே நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தணும். நம்ம யாருன்னு தெரிஞ்சோ நம்மகிட்ட இவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டாங்கல்ல, எவ்வளவு தைரியம் இருக்கும் அவங்களுக்கு. எனக்கு இப்பவே என் கையால் அவங்கள கொண்டு போடணும் போல இருக்கு என்று வருத்தத்துடன் பவன் சொன்னான். ஆமா பன்னீர், அவங்கள சமாளிக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி. அவங்கள பழி வாங்குறதுக்கும் அவங்கள ஹேண்டில் பண்றதுக்கும் நீ தான் சரியான ஆளு. நமக்கு நடந்ததுக்கு கண்டிப்பா நம்ம பதிலடி கொடுத்தே ஆகணும் என்று சம்யுக்தா பன்னீரை பார்த்து சொன்னாள். ஏற்கனவே இதுபோல 2 சம்பவங்கள் நடந்திருக்கிறது. இது 3வது. 3 முறையும் விக்ரமுக்கு சாதகமாகவே எல்லாம் நடந்தது. அதனால் அவனை எதிர்த்து பழி வாங்குவதற்கு எந்த சந்தர்ப்பமும் கிடைக்கவில்லை. ஆனால் அடுத்த முறை இந்த மாதிரி இல்லாமல் முன்கூட்டியே திட்டம் போட்டு அவனை தூக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். பன்னீர் கோபமும் சோகமும் கலந்த முகத்துடன், நிச்சயமா நமக்கு கொடுத்த அவமானத்துக்கு நான் சரியான பதிலடி கொடுக்காம விட மாட்டேன். நான் இப்பவே என்னோட வில்லாவுக்கு போறேன். அங்கிருந்து சில பேர் இங்க அனுப்புறேன். எப்போ விக்ரம் இந்த இடத்த விட்டு வெளியே வர்றானோ என்னோட ஆளுங்க கொஞ்சம் கூட இறக்கம் காட்டாம அவனை கொன்றுவாங்க என்று சொன்னான். அந்த வார்த்தைகளால் பவனும் சம்யுக்தாவும் கொஞ்சம் அமைதியடைந்தார்கள். அதன் பிறகு பன்னீருடன் சேர்ந்து சிவப்பு நிற பெராரியில் ஏறி கிருஷ்ணா இன்டர்நேஷனல் பில்டிங்கில் இருந்து பூபதி நந்தா இடத்திற்கு சென்றார்கள். விக்ரமை பழிவாங்கவும் தங்களுடைய சக்தியை காட்டவும் அவர்களால் காத்திருக்க முடியவில்லை. இன்னொருபுறம் கிருஷ்ணா இன்டர்நேஷனல் கட்டடத்தின் 3வது மாடியில் இருக்கும் பிரசிடென்ட் ஆபீஸ் மிகவும் ஆடம்பரமாகவும் பிரம்மாண்டமாகவும் பார்ப்பதற்கு கண்களை கவரும் வகையில் இருந்தது. அங்கு போட்டிருந்த டேபிள் செட்டிங் எல்லாம் மிகவும் அழகாக தயார் செய்யப்பட்டிருந்தது. விக்ரம் அங்கே இருந்த ஒரு சேரில் வந்து உட்கார்ந்தான். அங்கே வைத்திருந்த ஒரு டீ கப்பில் பிளாக் டீயை ஊற்றினான்.
கருப்பு ஃபார்மல் சூட் அணிந்த ஒருவர் அந்த டேபிளின் முன்பு பயபக்தியுடன் நின்று கொண்டிருந்தார். இன்று அவருடைய கண்கள் கூர்மையாகவும் நம்பிக்கையுடனும் இருந்தது. புதிய வெற்றியை பெற்ற எவரும் அந்த அளவுக்கு உற்சாகமாக இருப்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. ஆனால் விக்ரமுக்கு முன்பு அஜய் கண்டிப்பாக அமைதியாக இருந்தான். அஜய் இப்போது உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தாலும் விக்ரமிடம் எப்போதும் மரியாதையுடனும் அடக்கமாகவும் இருப்பதற்கு அவன் எப்போதும் தயங்கியதில்லை. அது மட்டும் இல்லாமல் விக்ரம் தன்னுடைய விதியையே மாற்றியவர். அவர் இல்லை என்றால் கண்டிப்பாக நான் இல்லை என்று அஜய் உறுதியாக நம்பினான். விக்ரம் சார், நிறைய பெரிய குடும்பத்தோட ரெப்ரசன்டேட்டிவ், சிட்டியில் இருக்கிற டாப் பிஸ்னஸ்மேன்ஸ், சினிமா செலிபிரிட்டிஸ்னு நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. கிருஷ்ணா குடும்பத்தோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் கையில் கிஃப்டோட உங்களை பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து அவங்களெல்லாம் பார்த்தா நல்லா இருக்கும் என்று சொன்னான் அஜய். அதற்கு விக்ரம் பதில் சொல்வதற்கு முன்பே லூசிஃபரிடமிருந்து அவனுக்கு ஒரு கால் வந்தது. விக்ரம் சார், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா? உடனே ஹார்பர் கிளம்பி வர முடியுமா என்று கேட்டான் லூசிஃபர். ஏன், என்னாச்சு, என்ன விஷயம் என்று விக்ரம் கேட்க, நீங்கள் சொன்ன அந்த பீஸ்ட் டீம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அவங்க ஹார்பர்ல தான் இருக்காங்க. ஏதோ இல்லீகலான விஷயம் பண்ற மாதிரி தோணுது. 3 பேரை பிணைய கைதியா பிடிச்சு வேற வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்கள கண்டிப்பா அந்த பீஸ்ட் டீம் கொன்றுவாங்கன்னு நினைக்கிறேன் என்று சொன்னான் லூசிஃபர். லூசிஃபர், அதெல்லாம் நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ். நீ தூரத்துல இருந்து அவங்க என்ன பண்றாங்கன்னு வாட்ச் பண்ணி சொன்னா மட்டும் போதும். தேவையில்லாத விஷயத்துலலாம் தலையிட வேண்டாம் என்று சொன்னான் விக்ரம். சார், அவங்க பிணைய கைதியா பிடிச்சு வச்சிருக்கிற ஆளுங்க கிருஷ்ணா ஃபேமிலியை சேர்ந்தவங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அவங்கள கிருஷ்ணா ஃபேமிலி மீட்டிங்ல நிறைய தடவை பார்த்துருக்கேன். அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணேன் என்று லூசிஃபர் சொல்ல, வாட் என்று சேரில் இருந்து நிமிர்ந்து உட்கார்ந்தான் விக்ரம். ஆமா சார், கண்டிப்பா பீஸ்ட் டீம் அவங்கள கொலை பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் என்று லூசிஃபர் சொல்ல, சரி, தூரத்துல இருந்து அவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு. ஒருவேளை நான் வர்றதுக்குள்ள அவங்கள கொலை பண்ண ட்ரை பண்ணா நீ உடனே உள்ள புகுந்து அவங்கள டைவர்ட் பண்ண நான் சீக்கிரமே வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக அந்த இடத்தை விட்டு எழுந்து ஓடினான். அஜய்க்கு என்ன நடக்கிறதென்றே புரியாமல் குழப்பத்துடன் நின்றிருந்தான். என்னாச்சுன்னு இப்படி திடீர்னு எழுந்து வெளியே ஓடுறாரு? இன்னும் கொஞ்ச நேரத்துல கீழே மீட்டிங் வேற ஸ்டார்ட் ஆயிடும். எல்லாரும் இவரை பார்க்க தானே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி திடீர்னு சொல்லாம கொல்லாம ஓடி போயிட்டாரு. இப்ப நான் என்ன பண்றது என்று குழப்பத்துடன் தனக்குள் சொல்லிக் கொண்டிருந்தான் அஜய். அந்த சமயத்தில் விக்ரமிடமிருந்து கால் வர அஜய் டக்குன போனை அட்டன் செய்து, விக்ரம் சார், ஏதாச்சும் ப்ராப்ளமா? என்னோட உதவி ஏதாவது தேவைப்படுதா என்று கேட்க, அதெல்லாம் எதுவும் வேணாம், நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியில போயிட்டு இருக்கேன். அதனால மீட்டிங்ல நீயே போய் பேசு என்று சொன்னான் விக்ரம். அதை கேட்டதும் அஜய் கொஞ்சம் தயங்கினான். இந்த தடவை ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அவங்க எல்லாரும் உங்களை பார்க்க தான் வந்திருக்காங்க. உங்களை பற்றி நிறைய பேர் ஸ்பீச் எல்லாம் கொடுக்க போகிறாங்க. அதை பார்க்க நீங்கள் இருந்தால் தானே நல்லா இருக்கும். அவங்க உங்களை பார்க்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்று அஜய் சொன்னான். அவங்க யாருக்கும் என்னை பற்றி இன்னமும் முழுசாக தெரியாது. அதுவும் இல்லாமல் எனக்கு அது தேவையும் இல்லை. எனக்கு பதிலாக நீ அங்கே போயிட்டு வா என்று விக்ரம் சொன்னான். விக்ரம் சொன்னது என்னவென்று புரிந்து கொண்ட அஜயின் கண்கள் மின்னியது. விக்ரம் இப்போது ஒரு முக்கியமான வேலையாக வெளியில் சென்றாலும் கூட அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், பெரிய குடும்பத்தின் ஆட்கள், செலிபிரிட்டிஸ் என்று எல்லோரையும் விக்ரம் எப்போதும் புறக்கணித்தான். உண்மையை சொல்லப்போனால் உலகத்தில் இதுபோன்று இருப்பவர்கள் மிகவும் குறைவான ஆட்களே. ஆனால் இந்த இடத்தில் விக்ரம் மட்டும்தான் சிறப்பு. விக்ரம் சார், அப்ப அங்க இருக்கிற பெரிய ஆட்கள் கிட்ட எல்லாம் நான் என்ன சொல்லணும்? ஃபியூச்சர்ல கிருஷ்ணா குடும்பத்தை எப்படி டெவலப் பண்றது, கிருஷ்ணா ஃபேமிலி கீழே இருக்கிற மற்ற முக்கியமான குடும்பங்களுக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை எப்படி சமாளிக்கிறது, இந்த மாதிரி சில அட்வைஸை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன் என்று அஜய் விக்ரமை பார்த்து தைரியமாக கேட்டான். அஜய் என்ன மாதிரியான மனோபாவம் கொண்டவன்? அவனால் இங்கே இருக்கிற அத்தனை ஃபேமிலி கூடவும் நல்ல ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணிக்க முடியும். அவன் ஒரு ஒயிட் பேப்பர் மாதிரி. நான் என்ன நினைக்கிறேனோ அவன் அப்படி தான் இருப்பான் என்று விக்ரம் நினைத்தான். இன்று கிருஷ்ணா குடும்ப நிகழ்ச்சியில் பணக்கார குடும்பங்களை சேர்ந்த மற்றும் பல சக்தி வாய்ந்த அரசு அதிகாரிகளும் கலந்து கொள்கிறார்கள். விக்ரம் அவர்கள் கண்ணுக்கு தெரியாதவன். ஆனால் விக்ரம் என்றால் யார் என்பதை அவர்கள் அனைவரும் அதன் மூலமாக புரிந்து கொள்வார்கள். விக்ரம் கொஞ்சம் யோசித்து விட்டு, சரி, நீ போனை கட் பண்ணு. நான் உனக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புறேன். அதுல இருக்கிற விஷயத்த நீ அப்படியே எல்லார்கிட்டையும் போய் பேசு. நீ போற சமயத்துல எனக்கு கால் பண்ணு. நான் அவங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்டு அதுக்கு எந்த மாதிரி பதில் சொல்லணும்னு உனக்கு ஆடியோ கால் மூலமா கைட் பண்றேன் என்று சொன்னான். அதை கேட்டு அஜய் சரியென சொல்லிவிட்டு போனை கட் செய்தான். அதன் பிறகு விக்ரம் அஜய் என்னென்ன பேச வேண்டும் என்பதை வாட்ஸ்அப் மூலமாக வாய்ஸ் நோட் அனுப்பினான். அதே சமயத்தில் ஹார்பருக்கும் வந்து சேர்ந்தான். அங்கே ஏற்கனவே விக்ரமுக்காக காத்து கொண்டிருந்த லூசிஃபர் அவனுடைய காரை பார்த்ததும் வேகமாக அருகில் ஓடி வந்தான். விக்ரம் காரை ஒரு மறைவான இடத்தில் நிறுத்திவிட்டு இறங்க, சார், இன்னும் அவங்க அந்த 3 பேரையும் எதுவும் பண்ணல. ஆனால் ஒரு கப்பல்ல இருந்து 3 பெரிய கண்டெய்னர்ஸ் இறக்கி அதை பற்றி ஏதோ தீவிரமா பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுக்குள்ளதான் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன் என்று சொன்னான். அந்த சமயத்தில் அஜயும் கீழே சென்று மீட்டிங்கில் பேசுவதற்கு முன்பு விக்ரமுக்கு கால் செய்துவிட்டு போனை மெயில் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டான். இங்கே விக்ரமும் ஏர்பாட்ஸை காதில் மாட்டிக்கொண்டு அஜய் பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டே மெதுவாக ஹார்பரில் அவர்கள் இருக்கும் இடத்தை நெருங்கிக் கொண்டிருந்தான். விக்ரம் அந்த சமயத்தில் பீஸ்ட் கேங் தலைவன் சக்ரு அருகில் நின்றிருந்த தன்னுடைய ஆட்களை பார்த்து, இனிமே இந்த 3 பேரும் நமக்கு தேவைப்பட மாட்டாங்க, முடிச்சு விட்டுருங்க என்று சொல்லிவிட்டு கப்பலை நோக்கி நடக்க அவனுடைய ஆட்கள் கையில் துப்பாக்கியை எடுத்து கிருஷ்ணா குடும்பத்தை சேர்ந்த 3 பேரையும் குறிவைத்தார்கள்.
அப்போது அவர்களுக்கு எதிரில் ஒரு துப்பாக்கி வெடிக்கும் சத்தம் கேட்டது. சக்ரு உட்பட எல்லோரும் அதிர்ச்சியில் திரும்பி பார்த்தார்கள். அங்கே 100 மீட்டர் தூரத்தில் இருந்து விக்ரம் கையில் துப்பாக்கியோடு அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தான். திடீரென விக்ரமை அந்த இடத்தில் பார்த்தது சக்ருவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்ன செய்வதென்று தெரியாமல் அப்படியே திகைத்து போய் நின்றிருந்தான். விக்ரம் மெதுவாக அவர்களின் அருகில் நின்று எல்லோரையும் கவனித்தான். இப்போது அவர்கள் எல்லோரும் முகமூடி அணிந்திருந்ததால் யாருடைய முகத்தையும் விக்ரமால் பார்க்க முடியவில்லை. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.